நம்ம ஏஐ சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் எபிசோட். ஏஐனால வேலை போகுமா? இந்த கேள்வியை கேட்காத ஆளே இருக்காது, சொல்லாத நியூஸே கிடையாது. யூடியூப்பை திறந்தா போதும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஃபயர் அவுட் இருப்பாங்க. ஏஐ வந்துருச்சு, வேலை போக போகுது அப்படி இப்படின்ட்டு எல்லாருக்கும் நல்ல பயம் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கேள்வி ஸ்டைலில் ப்ராப்பராக கொஞ்சம் ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து நாமளே டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரம் அவர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ ரேதர் தேன் நான் என்ன சொல்ல போகிறேன், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபேக்ட்ஸ். அட் எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் நம்ம வந்து நீங்களே வந்து யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னா அந்த வேலை வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, ஏஐ வந்து தூக்குமா தூக்காதா, இல்லை நான் சேஃபாக இருக்கேனா இல்லையா, இல்லை எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இப்போ +2 படிச்சுட்டு இருக்கு, காலேஜ் படிக்கிறான், இப்போ அவனுக்கு இன்னொரு 6 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி வேலையில் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம், இப்போ என்ன மாதிரி அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இப்போ தான் குழந்தையே பிறந்திருக்கு, இன்னும் 15 வருஷம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, நீ எப்படி எப்படிலாம் போகும் அப்படின்றதுக்கு எல்லாமே இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. அட்லீஸ்ட் சம்திங் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் இட். அதனால வந்து ஒரு நியூஸை பார்த்தோ இல்லைன்னா ஒரு பயந்தோ ஒரு புரளியை பார்த்து ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நாமளே வந்து ஒரு எக்யூப்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். இட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் டு தி செஷன். நான் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அகெயின் இட்ஸ் டீ கடை பெஞ்ச் ஸ்டைலில் நம்ம வந்து இரந்தர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ இந்த 2 பிக்சர் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்க. பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் கெஸ் என்னவா இருக்கும் இது. ஓகே, I'll give one more clue. Ludites. எதனா உங்களுக்கு வந்து லூடைட்ஸ்ன்ற டேர்ம் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கனெக்ட் திஸ் 2 பிக்சர்ஸ். இல்லைண்ணா, அந்த வேர்டை லூடோ தான் கேள்விப்பட்ட மாதிரி, லூடைட்ஸ் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஆமா, சூப்பர். ஓகே, பரவாயில்ல, நானே சொல்றேன். யாராச்சும் லைஃப் 3.0 ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஏஐ புக் எடுத்தோம். வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் புக் டு ரீட். அதுலேயே நாங்கள் இந்த லூடைட்ஸ் பற்றி பேசியிருப்போம். பட் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இயர் ஆல்சோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 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 ஆளோட பேர் வந்து நெட் லூட். ஏன்னா இந்த ஆள் பேர் நெட் லூட். அரௌண்ட் ஒரு 70-100 அந்த பீரியடில் இல்லை ஏர்லி 1800 பீரியடில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை, இது இடத்துல வந்துட்டு இந்த நெட்லூட்ன்றவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் செக்டாரில் வந்து அவர் வேலை செய்கிறாரு. அவர் வந்து மேனுவலாக ஒரு சட்டத்தை செய்யறது அந்த மாதிரி துணிலாம் வந்து பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார், அந்த துறையில் இருக்கார். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வீவிங் மிஷின்ஸ்லாம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இது என்ன இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடுது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடுமா அப்படின்னு எல்லாரும் பயந்த ஒரு காலம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில். அந்த டைமில் வந்து இந்த நெட் லூட் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அடைச்சி உடைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் காட்டு தீ போல பரவுது. யாருமே நெட்லூடெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, இவர் தான் அப்படின்றது தெரியாது. பட் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்குது, எங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் அடித்து உடைக்கிறாங்களோ மக்கள் வந்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நெட்லூட் தான் என் தலைமை வந்துட்டான், லூடு தான் வந்து அடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நியூஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது காற்று வழியில். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து லூடைட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மே வந்து இங்கிலீஷில் வந்துடுச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜி வரும்போது அதை பார்த்து பயந்து ஐயோ என் வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெக்ரெசிவான ஒரு டாக்டிக்ஸை வந்து ஆரம்பிப்பாங்க. அடித்து உடைக்கிறது, புரளி பேசுறது, இருக்கிற எல்லா நெகட்டிவும் வந்து தூக்கி வச்சு பேசுறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற ஆட்களுக்கு பேர் வந்து லூடைட்ஸ் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி, பேக் இன் ஹிஸ்ட்ரியில் இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நடந்திருக்கு, ஐடி ரெவல்யூஷனில் நடந்திருக்கு, ரைட் நவ் வி ஆர் இன் ஏஐ ரெவல்யூஷன் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம சும்மா வந்து வேலை போயிடும் அப்படி போயிடும் அப்படின்னு நம்ம வந்து பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா பயம் இருக்குது. பட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னாலஜி உள்ள வரும்போது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. பட் அட் த சேம் டைம் வேலையும் வந்து நியூ ஜாப்ஸுமே வந்து கிரியேட் ஆகியிருக்கு.
அப்படின்றது தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 300-400 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் வந்து நடந்திருக்கு. ஐடி உள்ள வரும்போது எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ! பேங்க்ல இருக்கிற கிளரிக்கல் ஜாப்ஸ்லாம் வேலை போயிடும். இல்ல டீச்சர்ஸ்க்குலாம் வேலை போயிடும். அக்கவுண்டன்ட்ஸ்க்குலாம் வேலை போயிடும். எல்லாமே வந்து இவங்க டிஜிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே போக போகுது அப்படின்னு பயங்கரமா வந்து பயந்தாங்க. நெறைய லூடைட்ஸ் வந்து இஷ்டத்துக்கு உங்க காசெல்லாம் போக தான் போகுது. இன்டர்நெட் பேங்கிங் எடுத்துட்டு வர போறாங்க. உங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இன்னி வரையும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? நம்ம அப்பா அம்மாலாம் பேசுவாங்க. திடீர்னு வந்து எதனா ரூ. 5 ரூ. 10 புடிச்சான் மெயின்டனன்ஸ் காஸ்ட் புடிச்சானா பாத்தியா? இதுக்கு தான் வந்து இந்த இன்டர்நெட் பேங்கிங் இருக்கக்கூடாது. புடிச்சான் பாத்தியா? இதுவே வந்து மேனுவலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த இந்த மாரி ஒரு சிந்தனை எங்கருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற ஒரு ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. நம்ம அப்படிதான் வந்து பிரெயின் ஒயர் ஆயிருக்கு. பேசிக்கலி அப்ப லூடைட்ஸ் சொல்றது எல்லாமே நம்ம நம்ப ஆரம்பிப்போம். நமக்கு தெரியாமலே வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து பரவும் அந்த ஒரு நியூ டெக்னாலஜி மேல. அப்படிதான் ஐடியும் நடந்தது. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு நீங்க நெனச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத ஒரு வாழ்க்கை. பி இட் எனி செக்டார். இப்ப நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறதே ஒரு இன்டர்நெட்ல தான். ஏதாவது ஒரு செக்டார் உங்களால சொல்ல முடியுமா? இன்டர்நெட் இல்லாம பரவால்ல. எனக்கு இன்டர்நெட்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? சான்ஸே இல்ல. அவ்ளோ ஒரு இம்பாக்ட் வந்து ஹியூமன் லைஃப்ல வந்து குடுத்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த ஏஐயுமே அதே மாரி தான் வந்து இம்பாக்ட் குடுக்குதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருக்கோம். ஸோ ஐ அம் ஓப்பனிங் தி சேனல் டூ அனதர் கொஸ்டின் ஹியர். ஸோ லூடைட்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஹிஸ்ட்ரியிலயுமே பழைய ஜாப்லாம் போய் புது ஜாப்லாம் வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு அந்த லெசன்ஸ வச்சு வாட் யூ கைஸ் ஆர் திங்கிங்? ஏஐ என்ன பண்ண போகுது? அதே மாரி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாரியே தான் அந்த சைக்கிள் திரும்பியும் வந்து பழைய வேலை போய் புது வேலை வருமா? ஐடி மாரியே பழைய வேலை போய் புது வேலை வருமா? ஏஐல பழைய வேலை போய் புது வேலை வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு பூபதி. தேர் இஸ் ம். அ மைல்ட் சான்ஸ். மைல்டு சான்ஸ் தானா? நான் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன். பிகாஸ் ம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இஸ் கேப்பபிள் ஆஃப் இது என்ன சொல்றது அப்ஸ்கில்லிங். ஸோ அதனால வந்து நம்ம வந்து வி வில் அப்ஸ்கில் அவர் செல்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எனக்கு வந்து வேணாம், தேவர் ப்ரொடெஸ்டிங் த இன்டர்நெட், தேவர் ப்ரொடெஸ்டிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ம். இன்டர்நெட் வந்தப்போ ஐ நோ எங்க வீட்டு தாத்தா பாட்டி எல்லாம் வந்து தேவர் எதுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத இது அப்படிங்கிற மாதிரிதான் பேசினாங்க. பட் இந்த காலத்துல வந்து யாரும் அப்படி பேச மாட்டாங்கங்கிறது என்னோட இது. ஓகே. ஒரு ஸோ நல்லதுக்கு இது போகுது அப்படின்னா வந்து வில் டெஃபினெட்லி அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்ஸ்கில்லிங் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் லூடைட்ஸ் வந்து இப்ப இல்லன்னு நீங்க நம்புறீங்க. கரெக்ட்டா? அந்த அளவுக்கு இல்ல, இருக்கு பட் நாட் வெரி. அந்த ஜெனரேஷன்ல இருந்த அளவுக்கு இப்போ இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே. ஃபைன். தேங்க் பர்சன்டேஜ் யூ. இஸ் லிட்டில் லெஸ் அப்படிங்கிற ம். அளவுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஃபேர் எனஃப். சங்கர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹ் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரெண்டு சைடுமே தான் தோணுது. ஏன்னா அதாவது முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து மேனுவல் ஒர்க்ஸ் மெயினா வந்து அதை வந்து டார்கெட் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து அடுத்த லெவல் வந்து ஹியூமனால வந்து இந்த யோசிச்சு பண்ற வேலையெல்லாம் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் புதுசா ரீப்ளேஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த மாதிரி வரும்போது வந்துச்சு. ஸோ அதனால வந்து நிறைய வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்டிவிட்டி நல்லா ஆச்சு. இப்போ ஏஐ ரெவல்யூஷன் என்னன்னா அந்த திங்க் பண்ற ஜாபே கை வைக்குது. இப்போ அடுத்து வந்து எங்க போவோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஸோ அதனால அது எப்படி ஆகும்னு ஒரு மாதிரி கெஸ் பண்ணவே முடியல. பர்ஃபெக்ட். தேங்க் யூ. ஸ்டாலின் உன் திங்கிங் என்ன? ஆனா எனக்கு இப்போ ஒரு அவர் சொன்னாரு, சேம் அதே திங்கிங் தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இப்ப வர நியூ ஜெனரேஷனுக்கு இது ஒரு பெரிய டிஃப்ரெண்டா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்கமிங் டெக்னாலஜில அப்படியே வந்துருவாங்க. ஆனா இப்போ ஒரு 30-40 வயசு ஏஜ்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது கண்டிப்பா பெரிய ஐடியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க அந்த ஏஜ்லயும் நிறைய அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும்னு நிறைய யோசிப்பாங்க, தயக்கப்படுவாங்க. என்னடா இன்னும் போய் அப்ஸ்கில் பண்ணிட்டு அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும்னு தோணுது. கரெக்ட். சி நம்ம வந்து வேலை வாய்ப்பு பாதிப்பு இருக்கும், அதே நேரத்துல பாதிப்பு இருக்கும், அதே நேரத்துல டெக்னாலஜி அந்த அக்செப்ட் பண்றவங்களும் இருப்பாங்கன்னு தான் சொல்றேன்.
கரெக்ட். சி நம்ம வந்து பொதுவா தான் பேசுறோம். நம்ம வந்து இப்போ வர ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்றத பேசல. நம்ம பொதுவா ஈவன் 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்குமே நான் சேர்த்து தான் பேசுறேன் நான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது தானே சொசைட்டி. ஓகே ஓகேண்ணா. எனக்கு அப்பனா ரெண்டுமே தான், பாதிப்பும் இருக்கும், அதே நேரத்துல அந்த இவங்களும் அதிகமா இருக்காங்க தான் தோணுது. அந்த எதுக்கு இந்த டெக்னாலஜி அப்படின்னு பேசுற அந்த லுடைட்ஸ் இருக்காங்கல்ல, சேம் அதே தாட் ப்ராசஸ் இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ குயிக்காக நீங்கள் சொன்னது தான் நானுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் இன் ஹிஸ்ட்ரி ப்ளூடைட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏர்லி 1800s தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேவர் ஃபியரிங் மிஷின்ஸ் வந்து ஸ்கில்டு வியூவர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, அடிச்சு உடைச்சாங்க. அவுட்கம் என்ன அப்படின்னா டெம்பரரியாக டிஸ்டர்ப் ஆச்சு, நிறைய வந்து ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரப்ஷனாக நடந்தது. பட் ஸ்டில் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம 2 ரெவல்யூஷன் தாண்டி வந்துட்டோம். லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருந்தது, புரட்டி போட்டுடுச்சுல்ல, நம்ம லைஃபே புரட்டி போட்டுடுச்சு. அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்படியா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி இன் 2025 ரைட் நவ் ஏஐ லுடைட்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இல்லைலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபியர். ஏஐ வந்து என் வேலையை தூக்கிடுமோ, அந்த ஃபியர் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் லுடைட்ஸ் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா ஓகே நான் பாரு இனிமேல் அப்ஸ்கில் பண்ணி நான் அடுத்த ஜாபுக்கு போறேன் பாரு அப்படின்னு சொல்றவங்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பயங்கர வில் பவர் தேவை, பயங்கரமான பிளானிங் தேவை, பயங்கரமான ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை, ஃபேமிலியில வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு கோஆப்ரேஷன் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸே எத்தனை பேருக்கு புரியும் நம்மளுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால வந்து அப்ஸ்கில்லிங் இன் தி மிட் ஏஜ் ஆர் 40+, 50+ இஸ் வெரி வெரி டஃப், வெரி டஃப். அதுக்குள்ள அவங்க இஎம்ஐ வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க லைஃபோட ரோட் மேப் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாமே தடம் புரடும் போது பயம்தான் வருமே தவிர்த்து எங்கேருந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் அவங்க அப்ஸ்கில்லிங் பண்றதுக்கு. கரெக்ட். ஸோ அதனால வந்து லுடைட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஆக்ஷன் என்ன அப்படின்னா they'll go for ரெக்ரெசிவ் மோட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு தலைமை வந்து கையை வசத்தி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ கம்பெனிலாம் இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது அவங்களுக்குலாம் அது காது கொடுத்து கேட்கணும்னு தோணும். என் தலைவன் வந்துட்டான் என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா திஸ் இஸ் அ டிரான்சிஷன் பீரியட், நியூ ரோல்ஸ் வில் எமர்ஜ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ், மெனி ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ். ஆனால் அதில் என்ன ஜாப், நான் அப்போ அந்த ஜாப்ல இருக்கேனா இல்லையா, இந்த கேட்டகரியில நான் இருக்கேன் அப்படின்றது தான் வந்து விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் திஸ் இஸ் அ சைக்கிள்ல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் நிறைய வேலை போயிருக்கு, ஐடிலையும் நிறைய வேலை போயிருக்கு. அப்ப ஏஐல என்ன வேலை போக போகுது, அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல. ஸோ இந்த கேள்வி நம்ம முன்னாடி கேட்டேன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் ஏஐ ரெவல்யூஷன் சேமா அப்படின்ட்டு. யூ ஆல் டோல் தட் 50-50 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அஸ்வின் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மிக்சட் பேக் நம்மளுக்கு வந்து இருக்கு. லெட்ஸ் லைட்லி மென்ஷன் என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் காலத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாமே வந்து மசில்ல வச்சு ஒரு ஃபிசிக்கல் வேலை செஞ்சதை அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணாங்க. வெராஸ் இயர் இந்த ஏஐ ரெவல்யூஷன் ஹியூமனுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு பவர் இருக்கு வென் கம்பேர்ட் டு தி அனிமல்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து அந்த பிரமிடை வந்து பார்ப்போம்ல. ஸோ இந்த ஃபுட் செயினில் நம்மளுக்கு ஒரு பிரமிட் இருக்கும். இந்த ஃபுட் செயினில் டாப்பில் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு அனிமலாக இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக, ரன்னிங் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரன்னிங்கில், கையிலலாம் பார்த்தீங்கன்னா பாலை பெரிய பெரிய நகம், பல்லு ரொம்ப கூர்மையாக, இந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கிற அனிமல்ஸ் லைக் லயன், டைகர், இதெல்லாம் தான் வந்து டாப்பில் இருக்கும். வி ஆர் ஆல் நோ மேட்ச் டு தி லயன் அண்ட் டைகர். ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அறிவு வளர வளர நம்ம டூல்ஸ் கண்டுபிடிக்க நம்மளோட தேவைக்காக வந்து பற்பல டூல்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல திரும்பி பார்த்தோம், ஃபயர்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், வீல் ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சடால்னு நம்ம வந்து அந்த பிரமிட்ல டாப் போயிட்டோம். ஒரு சிங்கம் என்ன துரத்தின்னு வருது அப்படின்னா சட்டுன்னு நான் வந்து நெருப்பை பற்ற வச்சு அது முன்னாடி காமிச்சேன்னா பயந்து ஓடிடும். பட்டாசு கொளுத்தி போட்டேன் அப்படின்னா யானை பறந்துன்னு ஓடும். இதுவே நான் வந்து 1 to 1 எனக்கும் யானைக்கும் சண்டை போட்டேன்னா என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் பட்டாசு கொளுத்தி போட்டேன்னா அது ஓடிடும். ஆனால் இதுவே மிருகத்தால் அந்த பட்டாசை வந்து தயார் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அப்போ இந்த ஹியூமனுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரெயின், கக்னிட்டிவ் ஸ்கில். இட்ஸ் நாட் அ பிசிக்கல் ஸ்கில்.
கக்னிட்டிவ் ஸ்கில். அந்த கக்னிட்டிவ் ஸ்கில்ல தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து பாஸ் ஆன் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் ஐடி ரெவல்யூஷன்லையும் பாஸ் ஆன் பண்ணி வந்தோம். நவ் வி ஆர் இன்டு ஏஐ ரெவல்யூஷன். இந்த ஏஐ கண்டுபிடிச்சதுமே வந்து நம்மளோட கக்னிட்டிவ் பவர் வச்சு தான். பட் நவ் இன் திஸ் ரெவல்யூஷன் நம்மளை விட வந்து அது கக்னிட்டிவ் டாஸ்க் வந்து இன்னும் பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஹியர் இஸ் த ப்ராப்ளம், ஹியர் இஸ் த ஃபியர். அப்போ என்னோட கக்னிட்டிவ் டாஸ்க்குவே வந்து ஏஐ ரெவல்யூஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்போ ஹியூமனுக்கு என்ன யூனிக்னஸ் இருக்கு இப்போ? தட் இஸ் தி கோல்டன் கொஸ்டின் இயர், $1 million கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா காலத்துல வந்து எல்லாரும் ஐடி ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் சேர்த்தோம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு கவர்மெண்ட்டும் நிறைய காலேஜஸ் வந்து கொண்டு வந்தாங்க, நிறைய வந்து லோன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது மூலயமா தான் நம்மலாம் வந்து இன்ஜினியரிங் படித்தோம், பிஎஸ்சி பிசிஏ அது மாதிரி நிறைய படித்து இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு துறையில் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து முன்னாடியே வந்து ஒரு விஷன் தெரிஞ்சுது, இது ஃபியூச்சரிஸ்டிக்பா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து படித்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து லேண்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்மளை போட்டாங்க. இல்லை நம்ம டைப் ரைட்டிங்லேயே வந்து கற்றுக்கலாம், குழந்தை டைப் ரைட்டிங் தான் சூப்பர், அழியவே அழியாதுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு அப்பா அம்மா நினச்சி டைப் ரைட்டிங்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா சத்தியமாக அந்த குழந்தைக்கு வந்து வேலை கிடைச்சிருக்காது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை அப்ஸ்கில் பண்ணாத வரைக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இப்போ கக்னிட்டிவ் ஸ்கில்ல அது எடுத்துருச்சு அப்படின்னா வாட் இஸ் தி அதர் ஒன்? இப்போ எனக்கான தேவை என்ன? அப்போ யூனிக்காக என்னால் மட்டுமே பண்ண முடியும், தட் மீன்ஸ் ஹியூமனாலே மட்டுமே பண்ண முடியும்ன்றதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். தட் இஸ் வாட் ஐ மென்ஷன்ட் ஹியர். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நம்ம வந்து எந்த ஜாப் போக போகுதுன்னு தான் பேசிட்டே இருக்கோமே தவிர்த்து we need to understand the difference between work and the job. So next question to you all, workனா என்ன, ஜாப்னா என்ன? ஓகே, ஜாப்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ we are all in a company, உங்களுக்கு ஒரு ரோல் ஒன்று அசைன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி உங்களால் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. பண்ண முடியாதுன்னா கிடையாது, பட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமர், நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னா வந்து ஐ ஷுட் நாட் கோ அண்ட் டூ எனி சார்ட் ஆஃப் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலையை நான் செய்யக்கூடாது, லைப்ரரியன் வேலையை நான் செய்யக்கூடாது, இல்லைனா வந்து டாய்லெட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணக்கூடாது, மேனேஜர் வேலை பார்க்கக்கூடாது, கிளைண்ட்டை வந்து நான் வந்து என்னோட கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்து பேசக்கூடாது. ஏன்னா தட் இஸ் நாட் மை நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ எனக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, எனக்குன்னு ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா மாதம் வந்து ஆஃபர் லெட்டரில் என்ன வந்து காசு கொடுத்துருக்காங்களோ அது கொடுப்பாங்க. பண்ணலை, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ பண்ணலை அப்படின்னா என்னை ஃபயரும் பண்ணலாம், என்னை டீப்ரமோட் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், வெரி வெரி ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ். அண்ட் எண்ட் ஆஃப் த டேல நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும். ஜாப்னாலே வந்து இதை செஞ்சால் நான் உனக்கு ஒரு காசு தரேன், அவ்வளோதான். இதை தாண்டி நான் வந்து லைப்ரரியன் வேலை செஞ்சுருக்கேனே, உன்னை என்ன செய்ய சொன்னேன்னா, செய்ய சொல்லலைன்னா நான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ she has a job as a teacher, you got a job offer, எல்லாமே நம்ம ஜாப்னு தான் சொல்லுவோம். he never tell like okay she got a work as a teacher, அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம்ல. ஸோ ஜாப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லிம் டிஃப்ரென்ஸ் தான் ஒர்க்குக்கு. ஒர்க்குனா என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன், அந்த டாஸ்க்கை வந்து நான் அந்த ரிசல்ட்டு கிடைக்கிற வரைக்கும் ஐ ஜஸ்ட் டூ த ஒர்க்ல. ஸோ அப்போ என்னன்னா இதுக்கு வந்து மோட்டிவேஷன் என்ன, அந்த ஸ்கோப் என்னன்றது மட்டும்தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் ஒர்க். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன். நான் வந்து இப்போ கேள்வியில் நான் இப்போ உங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த டிஸ்கஷனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஒர்க், திஸ் இஸ் நாட் மை ஜாப், திஸ் இஸ் மை ஒர்க், பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் எனி மணி அவுட் ஆஃப் இட். இதுவே வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து சங்கர் வந்து எனக்கு ஒரு நிபுபதியமாக வாரம் ஒன்று பண்ணுங்க, அதுக்கு நான் வந்து 100 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்னை என்ரோல் பண்ணி அவரு என்னை வந்து டைரக்ட் பண்ணி இந்த செஷன் 1 hour இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக போடுங்க, நான் உங்களுக்கு 500 ரூபா 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தட் இஸ் ஜாப். ஸோ திஸ் இஸ் ஒர்க். ஸோ ஸ்லிம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ
ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஒர்க். என்ன உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் தட் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் ஒர்க் என்னன்னா க்ளீனாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ இதில் மோட்டிவேஷன் என்ன? காசே கிடையாது, அப்போ ஒய் ஐ ஷுட் டூ த ஒர்க் அப்படின்னா வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஃபார் த குட் ஆஃப் சொசைட்டி. நான் ஒரு சொசைட்டிக்காக நான் இந்த மாதிரி ஒரு கேள்வின்னு ஒரு செஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஒரு ரூபா கூட கிடைக்க போகிறது இல்லை. டைரக்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட். டெஃபினட்டாக நீங்கள் அப்ஸ்கில் பண்ண இன் யுவர் ஜாப், அந்த ஜாப்ல இந்த அப்ஸ்கில்லிங் வந்து மேட்ச் ஆகிற பட்சத்தில் டெஃபினட்டாக யூ வில் கோ பிளேசஸ். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் டெல்லிங் தான். இப்போ ஸ்டாலின் இருக்காரு, இப்போ ஏஐ அவருக்கு வேலைக்கும் அவருக்கு வந்து இப்போ வந்து தேவையில்லை அப்படின்னாலுமே இஸ் அப்ஸ்கில்லிங். ஸோ டைரக்டாக அந்த ஜாப்ல வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு கெட் எனி ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் அவுட் ஆஃப் இட், பட் ஸ்டில் இஸ் டூயிங் இஸ் ஒர்க் டு அப்ஸ்கில். எதுக்கு? அவர் வந்து அப்ஸ்கில் பண்ணால் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். டைம் வெல் ஸ்பெண்ட். நானுமே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன், இதை நான் தூக்கிட்டு போயிட்டு என் குழந்தைக்கு சொல்லி தருவேன். இதை வந்து நான் டே டு டே லைஃப்பில் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நாளைக்கு நான் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு கடகடன்னு நான் வந்து ப்ராம்ப்ட் பண்ணி நான் வந்து மெயிலை வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுக்கிட்டு நான் ஒரு வேலையை செய்கிறேன் பார்த்தியா, தட் இஸ் ஒர்க். கார்டனிங் இஸ் தெரப்யூட்டிக் ஒர்க். கார்டன் பண்ணுறதுனால எனக்கு காசு தர மாட்டாங்க, பட் தட் இஸ் தெரப்யூட்டிக். என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் ஒர்க். இதுக்கும் இந்த செஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, என் சம்பந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, let's talk about your work and pain points. Now you understand what is job and work. ஸோ ரெண்டுமே இன்டர்கனெக்டட் தான், ஆனால் ஸ்லிம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஒர்க், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கில் என்னென்னலாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு? உங்கள் ஒர்க்கில் வந்து வீட்டில் நீங்கள் செய்கிற ஒர்க்காக இருக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் செய்கிற ஒர்க்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் வெளியில் போயிட்டு நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுற அந்த ஒர்க்காகவும் இருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு, இந்த வேலையை நான் செய்கிறேன், ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்குது, ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், ரொம்ப ரொம்ப லாங் பெண்டிங் டாஸ்க்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ஒர்க்னால, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரே ஒரு ஒர்க்கை சொல்லிட்டு அந்த பெயின் பாயிண்ட்ஸை சொல்லுங்கள். சரி, நான் எனக்கு ஆரம்பிக்கிறேன். சொல்ல இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் பாடம் சொல்லித்தரேன். செம்ம கடுப்பான ஒரு வேலை எனக்கு அது. நான் அந்த ஒர்க்கை வந்து பேரண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறேன். என் குழந்தை நல்லா வரணும், அந்த நிறைய அந்த சப்ஜெக்டை வந்து புரிஞ்சுக்கணும், மார்க் நிறையா வாங்கணும். அதை வந்து இப்பயே வந்து படிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது இப்போ ஒரு 1 hour ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் என்னால் கேதர் பண்ண முடியுமோ சாட்ஜிபிடியை கேட்பேன், புக்கை ரெஃபர் பண்ணுவேன், வீடியோஸை பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதில் வந்து ரிலேட் பண்ணி என்னால் காட்ட முடியுமா, இல்லை செஞ்சு காட்ட முடியுமா, இல்லை வீடியோவை காட்ட முடியுமா, இல்லை எழுதி காட்ட முடியுமா, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு நான் புரிய வைக்கும்போது அவன் எழுந்து சில வாட்டி ஓடி போயிடுவான். அப்போ எனக்கு வந்து மூடு இல்லைன்னுவான், ஆய் வருது போகிறேன்னுவான், நான் சாப்பிட்டு வந்து பண்ணுறேன்னுவான், சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கிடுவான். இப்போ இவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கப்புறமேட்டு என்னால் அது பண்ண முடியலன்னும் போது செம்ம பெயின் பாயிண்ட். அது வந்து விவரிக்கவே முடியாது. நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பர்சனல் ஒர்க்கில் நான் பண்ணுற அந்த பெயின் பாயிண்ட்ஸ் தான் இது. பட் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என் குழந்தைக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு சொல்லுங்கள். எனக்கு இப்போ வீட்டுல பண்றதுன்னா அந்த துணி அயன் பண்றதுன்னா பெரிய டாஸ்க்னா. என்ன பிரச்சனை அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து ஒய்ஃப் வாஷிங் மிஷின்ல இருந்து எடுத்து துணி காய போடுறாங்க இல்லைங்களா, அவங்க போடும்போது நான் சொல்லுவேன், எனக்கு அயன் பண்ணும்போது ரொம்ப ஷ்ரிங்க் ஆச்சுன்னா நான் ரொம்ப மெனக்கெட்டு அயன் பண்ணணும். பட் வந்து நீ என்ன பண்ணுனா உதறிட்டு ஹேங்கர்ல போடு, ஷர்ட்டை வந்து ஹேங்கர்ல போடு, பேண்ட் வந்து எப்பயும் போல நார்மலா போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து அதை பண்றதுக்கு ரொம்ப பால் மாறுவாங்க. அதனால என்ன ஆகும்னா அவங்க அப்படியே போட்டுருவாங்க, ஷர்ட் பேண்ட் அப்படியே சுருங்கிடும்.
ஸோ இதை அயன் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப எல்லாத்தையுமே கன்ஃபார்மா நான் அயன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. நான் அது வந்து சரி துவைச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால மடிச்சு வைக்க முடியாது, அதை அவ்வளவு ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கும். இன்னொன்னு நான் உட்காந்து பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு 1 வீக்ல ஒரு என்னோட யூனிஃபார்ம் ரெகுலரா 1 டே ஒரு யூனிஃபார்ம் போடுறேன், பையனோடது எல்லாம் சேர்த்தோன்னா நிறைய சேர்ந்துரும். நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து அதை அயன் பண்ற மாதிரி ஆயிரும், பெண்டு கலந்துரும். புரியுது புரியுது. பிசிக்கலா நீ அதுதான் வந்து எனக்கு. பெயினை வந்து நீ இதுல ஆமா உள்வாங்கியிருக்க. கரெக்ட். ஓகே. இல்ல அந்த இதே டைம்ல இவன் பையன் பண்றான் கரெக்ட், எல்லாம் சேர்த்துதான் பிசிக்கல்னு வச்சுக்கலாம் அதுல. ஓகே. தேங்க்யூ. சங்கர், நீங்க எதனா ஒண்ணு நீ நாட் டு பி ஒர்க், வீட்ல இருக்கிற ஒர்க் கிடையாது, ஜஸ்ட் நான் ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன், நீங்க எது வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாலின்ஜியோட தைரியத்தை பாராட்டுறேன். ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு அவன் தைரியமான ஆளுங்க, அடிக்கலாம் பயப்பட மாட்டான். நம்ம வாங்காத ஐடியாண்ணா என்ன, அதுதான் பின்னாடியே நின்று இருந்தாங்க. இதுதான் சாக்குன்னு அவன் சொல்றாங்க, அவன் கேடி பையன் அவன். அப்படியா? ஓகே ஓகே. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதில் சில ரோல்ஸோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே பண்ணாம வந்து கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கேட்டா அதை மழுப்பிட்டு திரும்பவும் நம்மகிட்டயே வருவாங்க. பயங்கர கடுப்பா இருக்கும், கோவமா இருக்கும். நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாது, எஸ்கலேட்டும் பண்ண முடியாது, பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மகிட்டே வரும். இதுதான் ஒர்க்ல வந்து எனக்கு ரீசெண்டா நடந்த ஒரு பெயின் பாயிண்ட் சொல்லுவேன். சரி, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், மேபி புரியும். யாரா கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு அசைன் பண்ணிருக்கீங்க, அந்த வேலையை செஞ்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுமூகமா போகும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது புரியலங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, நான் இங்க ஸ்டக் ஆயிட்டேங்க, இதை நீங்களே கொஞ்சம் வந்து பைசல் பண்ணி கொடுங்க, இது எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் நான் செய்யறேன், எனக்கு வந்து அதர் டீம் கிட்ட போயிட்டு அதை பேசணும், அவங்க அவைலபிளாவே இல்லை, நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள வந்து பேச சொல்றீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை கொடுத்து போட்டு 20 வேலையை செய்யற மாதிரி வந்து அவங்க ஆக்கி விட்டுருவானுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கி உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதை உங்களால செய்யவே முடியாது. கரெக்டா? கிட்டத்தட்ட அதாவது இப்ப இது கூட எக்ஸ்பிளைன் பண்றது கூட பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட ஜாப் ரோலே வந்து இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள், இப்போ மற்ற டீம்கிட்ட பேசி இதை வந்து ரெடி பண்ணி தரணும், இதுதான் அவங்க ஜாப் ரோலே இருக்கும். ஆனா அதையும் வந்து நீ பண்ணலையா, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அப்படி வேற ஏதாவது சொல்லி தள்ளி விடுவாங்க. அதுதான் அவங்க ரோல்ன்றது. திரும்ப சொன்னாலும் சுசகமா சொன்னாலும் அதை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம கிட்டயே வந்து டெபெண்டன்சியா கொண்டு வந்துருவாங்க. கரெக்ட். அதுதான். சூப்பர்ங்க, சூப்பர். அஸ்வின், ஆக்சுவலா எனக்கு சொல்ல தெரியல, எதுவும் இது இல்ல இப்போதைக்கு, எதுவும் இல்ல. பாரு, பெயின் பாயிண்டே இல்லாம ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னா பொறாமையாதான் இருக்கும். ரைட்டுங்க, வாழுங்க. சரி சரி, அகைன் இது எதுக்காக இந்த செஷன்ல கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போடுறேன் நான். இப்போ லெட்ஸ் ஜாப் அண்ட் ஒர்க்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெயின் பாயிண்ட்ஸ் இந்த ஒர்க்கு நம்ம வந்து பர்சனலாகவே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைசெக்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க்கை வந்து டெஃபினேஷன் பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஒரு 3 ரோலை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, சின்ஸ் ஐ எம் அ டெவலப்பர், நான் டெவலப்பர் ரோலே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் யாருன்னா, நீங்கள் யாருன்னா இப்போ கேட்குறீங்க நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா, உங்களோட ரோல் வந்து டீச்சர். நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜிலோ இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் எ டீச்சர். அந்த டீச்சருக்கான ஒரு ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படின்றது தான் உங்களோட ரோல். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து உனக்கு ஸ்டூடெண்ட்ன்ற ரோலை வந்து கொடுத்துருக்காங்க, நீ இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு தர மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அறிவு வளரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் காம்பன்சேஷனோட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரோல், டெவலப்பர், டீச்சர், ஸ்டூடெண்ட். இந்த 3 வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்தராக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஓகே, டெவலப்பர், நான் ஒரு டெவலப்பர், என்னோட டாஸ்க் என்ன? நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இல்லைனா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். இதுதான் என்னோட டாஸ்க். இதை தாண்டி நான் எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா இதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. நான் வந்து பக்கத்து டீம் கிட்ட போயிட்டு
உட்காந்துட்டு அவர் வந்து மெயின் ஃப்ரேம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, எனக்கும் ஆசையா இருக்கு, நான் மெயின் ஃப்ரேம் கத்துக்கலாமா அப்படின்னா, தட் இஸ் நாட் யுவர் டாஸ்க். மேபி அவுட் சைட் தி ஜாப் யூ கோ அண்ட் டூ இட். ஒரு உன்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு, உன்னோட நான் கொடுத்த டாஸ்க் எல்லாம் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா போய் கத்துக்கோ. ஆனா இதை விட்டுட்டு அங்க போகாத அப்படின்றது தான் வந்து டாஸ்க். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி டீச்சருக்கு என்ன இருக்கும், ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து அவங்க கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும், எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அசஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், அது அவங்க வந்து திரும்பியும் அந்த அவங்க எவ்வளோ ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த அசஸ்மெண்ட்ல எவ்வளோ வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அப்ப நான் நடத்துனது வந்து அந்த ஸ்கோரை ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, ஆகலைன்னா வந்து வேற என்ன பண்ணலாம், இதெல்லாம் தான் அவங்களோட டாஸ்க். மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து புரியுதா இல்லையான்றதை வந்து அசஸ் பண்ணி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ப்ரிடாமினண்டான ஒரு டாஸ்காக இருக்கும் ஃபார் டீச்சர். ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவா இருக்கும், டீச்சர் சொல்லி கொடுத்ததை வந்து நான் வந்து திரும்பியும் நோட்ஸ் எடுப்பேன், மைண்ட் மேப் பண்ணி பார்ப்பேன். ஸோ போன பீரியட்ல நடந்தது, ஒரு மேக்ஸ்ல சொல்லி கொடுத்ததை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க, பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்ததை வந்து எப்படி கெமிஸ்ட்ரியில வந்து கம்பைன் பண்றாங்க. ஸோ அப்படிதானே வந்து சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் டூயிங். பட் தே நீட் டு டூ. இஃப் தே டூ, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சூப்பராக வந்து கற்றுக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது எப்படி 7th ஸ்டாண்டர்ட்ல கனெக்ட் பண்றாங்க. ஸோ அங்கே நான் பேசிக்ஸ் படித்தேன், இங்கே நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிக்கிறேன். ஸோ நான் அடிஷன் படித்தேன், இப்போ மல்டிப்ளிகேஷன் எனக்கு புரியுது. அடிஷனே புரியலாம், மல்டிப்ளிகேஷன் புரியாது. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அசோசியேஷன். மைண்ட் மேப் பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மேம் கொடுக்குற அந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மோர் யூ ப்ராக்டிஸ், ஸ்கோர்ஸ் வில் பி குட். இதெல்லாம் தான் உன்னோட டாஸ்க். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஷோ ஆஸ் அ ஃபார்மேட். ஓகே, இப்போ நான் வந்து வெப் அப்ளிகேஷன் கிரியேட் ஆஸ் அ டெவலப்பராக, நான் ஒரு டெவலப்பர் ரோலில் இருக்கிறேன், எனக்கு ஒரு டாஸ்க் வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை நான் சடால்னு போயிட்டு என்னால் கோடிங்லாம் அடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் அடிக்கணும், என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் டாக்குமெண்ட் பண்ணணும். அதை வந்து நான் வந்து மற்றவங்க கிட்ட காமிச்சு இது கரெக்டா அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃப்ளோ சார்ட்லாம் போடணும். இதுதான் ஸ்டார்ட், இதுதான் எண்டு, இந்த இடத்துல நீ பட்டன் தட்டின அப்படின்னா அங்கே போகும், அங்கே போய் வேற ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணி திரும்பி நான் இங்கே வந்து காட்டுவேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் போடணும். அந்த ஃப்ளோ சார்ட்டையும் இந்த டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனையும் வச்சு நான் வந்து கோடிங் அடிக்கணும். உங்களுக்கே தெரியும், ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அதுக்கு ஜாவா இல்லைனா வேற என்னென்ன நீங்கள் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் உங்களால் வந்து டைப் பண்ண முடியும். அதே மாதிரி டைப் பண்ணிட்டு டெஸ்டிங் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். வெப் அப்ளிகேஷன் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு டெவலப்பர்னு நம்புவாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து காசும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க். நான் வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னு வந்து ஜென்ரிக்காக சொல்லலாம். இட்ஸ் வெரி ஜென்ரிக் டேர்ம். ஹூ ஆர் யூ, ஐ எம் அ டெவலப்பர் அப்படின்னு சொல்றது வெரி ஜென்ரிக் டேர்ம். ஆனால் அந்த டெவலப்பருக்குள்ள என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நான் ஒருத்தனுக்கு சொல்லணும் அப்படின்னாலும், இல்லை நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமோ, இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. உன்னோட ரோல் என்ன, நீ என்ன டாஸ்க் பண்ணுற, நீ என்ன மாதிரி ஃபார்மேட்டை நீ வந்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஷோ பண்ண போகிற, இந்த 3 கேட்டகரைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே வந்து யூ வில் இன் அ வே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை நேச்சர் ஆஃப் ஜாப். டீச்சருக்கும் அதே தானே, அவங்க தடான்னு போயிட்டுலாம் வந்து கிளாஸ் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை லெசன் பிளான் எழுதுவாங்க, பிபிடி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நான் எப்படி பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி நான் வந்து செஷன் பண்ணிட்டு இருக்கேன். பிபிடி இல்லை அப்படின்னா யூ வில் கோ ஆல் ஓவர் தி பிளேசஸ், உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் நடந்துடும். அப்புறம் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணதை வந்து எடுத்து வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து மேத் போட்டு அவங்க வந்து என்ன பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிடுங்களா பாஸ் ஆகிடுங்களா ரிப்போர்ட் கார்டெலாம் கொடுத்து, அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து ஐ நீட் டு ஷோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஷோ பண்ணியே காட்டணும். இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டை நீங்கள் ஷோ பண்ணணும். அதர்வைஸ் பீப்புள் ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் தினைக்கும் கிளாஸ் போயிட்டு வரேன், பட் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் இன் தி ஸ்கோரில். எப்படி நான் போய் காட்டுவேன் நான் நல்லா தான் நடத்துகிறேன் அப்படின்ட்டு? பாரு, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 100க்கு 100 வாங்கிட்டாங்க, விச் மீன்ஸ் நான் நல்லா நடத்திட்டேன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ஷோ பண்ணணும். விச் ஃபார்மேட்? இந்த மார்க் ஃபார்மேட், இந்த ரிப்போர்ட் கார்டு ஃபார்மேட். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸுமே நான் மைண்ட் மேப் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு டேக் சம் நோட்ஸில். நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் எப்படி நீங்கள் மைண்ட் மேப் பண்ணுவீங்க? அகைன் வென் யூ டூ த ப்ராக்டிஸ், நீங்கள் வந்து ஒரு சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்படியே போட்டுற முடியுமா? எத்தனை புக்கை ரெஃபர் பண்ணுவோம், எத்தனை யூடியூப்பை போயிட்டு ரெஃபர் பண்ணுவோம், எத்தனை பிளாக்ஸ் படிப்போம்,
இப்போ எல்லாம் சேட் ஜிபிடியை வந்து கேட்டு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம். ஸோ தோஸ் ஆர் ஆல் ஃபார்மேட்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி திரும்பியும் வந்து கேட்டு பாருங்க. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம பெயின் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பேசணும் பார்த்தீங்களா. நான் வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற பெயின் பாயிண்ட், சங்கர் வந்து அவங்க டீம்மேட்ஸ் வந்து அவர் போடுற ப்ரெஷரோட பெயின் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம 3ஆ பிரிச்சிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நாட் த ரோல். சங்கர் ரைட்லி மென்ஷன், அவங்க ரோலே புரிஞ்சிக்காம திரும்பி என்கிட்டயே வந்து சொல்றாங்க. அதுதான் பெரிய பாயிண்டா இருக்கு. அப்போ ரோல் இட்ஸ் வெரி ஜென்ரிக். அந்த ரோலுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணணும்னா நீ என்னென்ன ஃபார்மேட்லலாம் நீ வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்றதையும் அவனுக்கு புரிய வைக்கணும். அதை வந்து பப்ளிக் டிஸ்பிளே போர்ட், நம்ம போன செஷன்ல நம்ம வந்து போன புக்ல வந்து பேசணுமா, பப்ளிக் டிஸ்பிளே போர்டு வந்து போட்டு நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் திரும்பிலாம் நம்மள வந்து கேட்க மாட்டான். இட்ஸ் ஃபைன். ஸோ இதனால என்ன, இப்போ வந்து ஏஐ வந்ததுனால என்ன நடக்க போகுது? இந்த பெயின் பாயிண்ட்லாம் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா போகதான் போகுது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு அதே எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ரோல் டெவலப்பரில் நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் வாங்கணும். என்ன மாதிரி அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், நான் வந்து அமேசான் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன்னா இல்லை ஐஆர்சிடிசி வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கூட உட்காந்து எல்லா டாக்குமெண்ட் எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஒரு 30 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட்லாம் வந்து டிசைன் பண்ணி என்னென்ன மாதிரி டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன வந்து வேலிடேஷன்ஸ் போட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து தப்பான இப்போ நீங்கள் வந்து நான் சென்னையிலேருந்து காட்பாடிக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து காட்பாடி ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன் அப்படின்னா எரர்லாம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் கோடிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து டிசைட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு கோடிங் எழுத போகிறேன். கோடிங் எழுதுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கேன். பேக் அண்ட் கோடிங், ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் எழுதுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். கோடிங் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் டாக்குமெண்ட் பண்ணி, ஏன்னா யார் எனக்கு வந்து காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணும். எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸும் எடுத்து இப்படி தாங்க நீங்க வந்து என்டர் பண்ணா நீங்க வந்து இது வெளியில வந்துடுங்க, இப்படிதான் ஒரு 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 ஆர்டர் பண்ணணும், இப்படிதான் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து வீடியோ ஃபார்மேட்லயோ இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அது பண்றதுக்கு ஒரு 45 நிமிஷம். அப்புறம் பிபிடி போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதனா ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா திரும்பியும் நான் அதெல்லாம் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 30 நிமிஷம். ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஹவர் 15 நிமிஷம். இதெல்லாம் வந்து சும்மா நான் ஃபிகர் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் மாத கணக்கில் ஆகும். சும்மா நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு 7.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் காமிச்சா பார்த்தீங்களா, இந்த போன இதில் வந்து ஆக்ட் ஆஸ் அ ரோல் அந்த கேட்டகரியில் வந்து 1.5 மணி நேரம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் இஸ் நத்திங் பட் கிரியேட் எ டாஸ்க். இந்த டாஸ்க் இந்த கேட்டகரிக்கு எத்தனை மணி நேரம் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 3 4.5 மணி நேரம், 4.5 கூட இல்லை, 2 3 4.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபார்மேட் ஷோ ஆஸ் அ ஃபார்மேட் ஷோன்னு கொடுத்துருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 மணி நேரம் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா. என்னோட ரோல் என்ன, வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது தான் என்னோட ரோல். ப்ரிடாமினன்ட்டான ரோலே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட்லி ஆன் தி கிரியேட் அண்ட் த ஷோ. அப்போது நான் ஒர்க்குன்னு நான் பார்க்கும்போது 7.25 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்பா எவ்வளோ வேலை தெரியுமா நான் பண்ணுறேன், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, வேலை மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜென்ரிக்காக பேசிடுறோம். பட் இந்த செஷனுக்கு அப்புறம் யூ நீட் டு டைசெக்ட் அந்த வேலையில் எவ்வளோ வந்து ஆக்டுக்கு போகுது, எவ்வளோ வந்து கிரியேட்டுக்கு போகுது, எவ்வளோ வந்து ஷோக்கு போகுது அப்படின்றத வந்து நீங்கள் டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் இன் அ வே அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் முன்னாடியே வந்து நான் நேற்று வந்து 2:30 மணிக்கு தான் தூங்கவே போனேன். மிட் நைட் 2:30 மணிக்கு தூங்க போனேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு மீட்டிங்கில் என்னை புல் பண்ணி உட்கார வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பிளானை வந்து போட வச்சாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் நீங்கள் இந்த ஷோ ஆஸ் ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் போடலாம். ப்ராஜெக்ட் பிளானுக்கு ஒரு மீட்டிங்
அந்த மீட்டிங்குள்ள ஒரு 10 பேர் அவன் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறான். இது போட்டா அது வேணான்றாங்க, இது வேணாம், இப்படி வந்து பற்பல ஒரு டிஸ்கஷன்ஸ் உள்ள வந்து போய் அந்த பிளான் மட்டுமே ஒரு 5 மணி நேரம் வந்து பண்ணி அதை கொடுத்தோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஷோ ஆஸ் ஃபார்மேட். ஆனால் என்னோட ரோல் என்ன, டெவலப்பர். நான் இங்கே தான் நிறைய நாளை வந்து கொடுத்துருக்கணும். பட் இட் டசன்ட் மீன் தட் இது இது இல்லாமல் நான் இது பண்ணிட முடியுமானா அதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இது 3 சேர்ந்தது தான் ஒர்க்கு. ஸோ அதனால வந்து நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் இதில் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நான் இனிமேல் வந்து எந்த ஃபார்மேட்டும் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா இந்த 3மே என்னால் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்போது என்ன வந்து அப்போ ஐடியலாக பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை நான் எப்படி வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வித்தவுட் ஏஐ இந்த 7.25 மணி நேரம். இதுவே வித் ஏஐ இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பார்ப்போமா? ஸோ ஏஐ கிட்ட வந்து நான் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 30 மினிட்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை படித்து நான் என்ன ரெக்கமெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு பதில், நான் வந்து 10 மினிட்ஸில் எனக்கு சம்மரை பண்ணி அழகாக புல்லட்டின் பாயிண்டில் போட்டு இதுதான் ஒரு பிடிஎஃப் 30 பேஜ் பிடிஎஃப்பை ஒரே 2 பேஜில் அழகாக பிடிஎஃப் என்ன சம்மரைஸ் பண்ணி பிபிடி போட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டு புரிகிற மாதிரி வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அது எனக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9 நிமிஷம் அதை நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் பெட்டராகவே புரியணும். ஸோ இயர் ஐ சேவ் சம் டைம். அதே மாதிரி வந்து என்னென்ன வந்து இந்த லாஜிக்கு, இந்த பேக் அண்ட் கோடு, இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடு, இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இனிமேல் வந்து ஏஐயில் தான் வந்து பற்பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கர்சர்னு இருக்குது, ஈவன் ChatGPT கோட் அடிக்கும், கிளாடு கோட் அடிக்கும், நிறைய வந்து ஐடிஸ், இன்னும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுமே வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஏஐ இருக்குது. கிட்டப் போர்டை வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஜார்கன்ஸ் நான் யூஸ் பண்ண ஐடி ஜார்கன்ஸ். புரியல அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் ஆர் மெனி ஏஐ அப்ளிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரெக்யர்மெண்ட். அதை வந்து ஃப்ளோ சார்ட் அதுவே போட்டுக்கும், அதுவே டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிரியேட் பண்ணும், அதுவே லாஜிக்கும் எழுதும், அதுவே வந்து எல்லாமே கம்பைலும் பண்ணிக்கும். அப்போது எனக்கு வேலையே இல்லைன்னா அப்படி கிடையாது. நான் சொன்னது எல்லாமே வந்து இனிஷியல் வேலை. ஸோ அப்போது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது நான் சொன்னது எல்லாத்துக்குமே. அது எல்லாமே எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஏஐ வந்து எனக்கு கொடுத்துரும். ஏஐ கொடுத்ததை வந்து கரெக்டாக தப்பா, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு இது பொருந்துதா இல்லையா அப்படின்றதெல்லாமே நான் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை ரீஒர்க் பண்ணி நான் வந்து முடிப்பேன். இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் மீ ஆஃப், பட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அவுட் வித் இனிஷியல் ஒரு டெம்ப்ளேட் அது கொடுத்துரும். அதை வச்சு நான் வந்து மற்றதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டைம் சேவ் நடக்குது. ஸோ ஐ கேன் யூஸ் கோபைலட் ஆர் ChatGPT. கோடிங் அடிக்கிறதுக்கும் கோபைலட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் அடிக்கிறதுக்கும் கோபைலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து அகெயின் நான் வந்து ஒரு ஜென்ஏ டூல்ஸை வச்சு அதுவே யூனிட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதுவே டெஸ்ட் பண்ணுறது. ஸோ தட் 15 மினிட்ஸில் அது கடன்னு நம்ம யோசிக்கிற டெஸ்ட் கேஸஸை விட ஏஐ வில் திங்க் ஆஃப் மோர் டெஸ்ட் கேசஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் அகெயின் ஐ டோல்ட் யூ ChatGPT itself will do the documentation. அதுக்கப்புறமேட்டு ஜீராவுமே இட்ஸ் அ டூல் டு எதனா பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து நீங்கள் ஹெல்ப் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து there are so many tools. Jira is one such tool. அதில் வந்து அகெயின் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து இன்னும் ஈஸியாக வந்து இதுதான் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த டீம் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்து அசைன் பண்ணி குயிக்காக வந்து அசைன் பண்ணிவிடும். முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஒரு ப்ராது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் மாதிரி தான், எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரலைங்க அப்படின்னு நீங்கள் வந்து சும்மா ஜென்ரிக்காக ஒரு நீங்கள் ஒரு ப்ராது கொடுப்பீங்க. மறுநாள் போய் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து எங்கள் ஏரியாவில் வரல, நீங்கள் வந்து அந்த தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அந்த தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் 3rd floor போங்க, இது வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம்னுவாங்க. அங்கே போனீங்கன்னா இது வந்து இதுவா ஐயா வந்து வரல. இந்த மாதிரியே உங்களோட பிரச்சனையை வந்து கரெக்டான ஆட்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து நாக்கு தள்ளிடும், பல வாரங்கள் ஆகிடும். அதெல்லாம் வந்து இந்த ஜீரா டூல் வந்து நீங்கள் வந்து சும்மா அடிச்சிங்கனாலே அதோட இன்டெலிஜென்ஸை வச்சு அது கீவேர்ட்ஸ்லாம் புரிஞ்சு இந்த டீம் தான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து சட்டுன்னு தள்ளி விட்டுரும். கரெக்டான ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து போகிறதுனால அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் தி ஏஐ இஸ் டூயிங் தி ஒண்டர்ஸ் ஹியர். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 மணி நேரம் நான் எடுத்த வேலையை யூசிங் தி ஜென் ஏஐ நான் 2 ஹவர்ஸ்லேயே பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன், நான் இந்த கிரியேட் அண்ட் ஷோ கேட்டகரியை வந்து கம்ப்ளீட்டாக
நான் வந்து ஏஐயை வச்சு பயங்கரமாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ தட் ஐ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ஆக்ட். அதுலேயே நான் வந்து ஆக்டர் நான் திங்க் பண்ணணும்ல, நான் என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறேன் இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு. தட் இஸ் தி ஹியூமன் வேல்யூ. இதையும் மிஷின் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேலை போயிடும். பட் ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு 2025ல அந்த மாதிரி வந்து அது வந்து இன்னும் திங்க் பண்ணலை. ஸோ இது ஸ்டில் ஹியூமன் நீட்ஸ் டு பி இன் த லூப். அது திங்க் பண்ணும், பட் அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டாக திங்க் பண்ணுமா அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹியூமனே இல்லாமல் மிஷின் ஃபுல்லாக வச்சு கோடிங் பண்ணிடலான்ற நிலைமை இன்னும் வரல. பட் அப்போ நான் இந்த மாதிரி பிபிடி ப்ரெசென்ட் பண்றது, போயிட்டு ஒருத்தங்கிட்ட போய் பேசி வாங்குறது, டாக்குமெண்டா படிக்கிறது, பிளாக்ல போயிட்டு மேயறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கர ஹெட்டேக்கா இருக்கு. தீஸ் ஆர் ஆல் தி பெயின் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் என்னோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து கில் பண்ணுது. சும்மா மீட்டிங் இழுத்துடுறாங்க. அப்படிலாம் இருக்கு. அப்படிதான் எல்லாருக்குமே நம்மலாம் போயிட்டு இருக்கோம். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி புக்ல அதை பத்தி தான் பேசணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜென்ஏஐ வச்சு நீங்க அசால்ட்டா வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தை வச்சு நீங்க ஹியூமன் பவர், த திங்கிங் எபிலிட்டி, தட் இஸ் தி ஆக்ட். டெவலப்பர்னா அதுதான் உங்களுக்கு முக்கியத்துவம். அதை வச்சு நீங்க வந்து 2 ஹவர்ஸ்லேயே முடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஒர்க். நீங்க ஒர்க்கை இப்போ கம்மி பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ எனக்கு எவ்வளோ நேரம் பெண்டிங் இருக்கு? இன்னும் 5 மணி நேரம் எனக்கு பெண்டிங் இருக்கு. சரி, நான் 7 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன் வித்தவுட் ஏஐ. ஸோ வித் ஏஐ நான் 2 ஹவர்ஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் ஐ ஹாவ் 5 ஹவர்ஸ் ஆஃப் டைம். இதை வச்சு என்ன பண்ண போறேன் நான்? ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் another அப்ளிகேஷன். நான் ஓபி அடிக்க போறது இல்லை. தே ஆர் நாட் அலோ, தே ஓன்ட் அலோ. என்னோட கம்பெனி ஓகே 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டியா, அப்போ நீ ஜாலியா இரு, படத்துக்கு போ, என்ன வேணா பண்ணுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு காசை போட்டு ஏஐ அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீ சீக்கிரமா அப்ளிகேஷனை பண்ணிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் அதர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? 2 பேர் சேர்ந்து 2 அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு பதில் ஒரே ஆள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரே நாளில் 2 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன். இங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து 2x, டபுள் மடங்கு ஆகுது. அப்ப இந்த இடத்துல தான் வேலை வாய்ப்பு வந்து கம்மியாகுது. 2 பேர் வேலை செஞ்சிருப்பான் பாத்தீங்களா ஏஐ இல்லாம, ஆனா ஏஐ வச்சு ஒருத்தருக்கு வேலை போகுது பாத்தீங்களா? இதுதான் ஜாப் லாஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை ஜாப் லாஸ் டியூ டு தி ஏஐ. இட் இஸ் நாட் தட் உங்க வேலையை தூக்கிடும், அதுவே எல்லாம் பண்ணிடும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி ஸோ தட் நீங்க நிறைய வந்து செய்ய போறீங்க. உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அது எடுத்துக்க போகுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ நான் டீச்சருக்குன்னு இதே மாதிரி பிபிடி போட்டிருக்கேன். எப்படி நான் வந்து டெவலப்பருக்கு சொன்னாலும் அதே மாதிரி டீச்சருக்கும் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டிருக்கேன். டைம் கன்ஸ்ட்ரெயின்னால நான் வந்து இப்போ வந்து இதை கோ த்ரூ பண்ணலை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு செஷன்ல இதே மாதிரி டீச்சருக்கு எப்படி வந்து பிரித்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பிரித்து பார்க்கலாம், ஏஐ வச்சு எப்படி வந்து அவங்களோட டைமை வந்து சுருக்கலாம், அதனால எப்படி அவங்க ப்ரொடக்டிவிட்டியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐ திங்க் யூ கேன் மேப். நீங்கள் நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. ஸ்டில் இஃப் யூ ஸ்டில் ஸ்ட்ரகிள், எனக்கு வேணும் அப்படி இல்லை, நான் என்னோட ப்ரொஃபஷனே வேற, இது 3மே கிடையாது, நான் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன், நான் ஒரு மியூசிஷியன்லாம் இருக்கேன், நான் வந்து வேற ஒரு துறையில இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு நீங்க வந்து இதையும் நீங்க வந்து ஜென்ரிக்கா பொருத்தி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி அது துறையை வச்சே நான் வந்து ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணி உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரு ட்ரை நான் பண்றேன். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க்னா என்ன, ஜாப்னா என்ன, ஜாபை எப்படி நான் ஃபர்தராக டைசெக்ட் பண்ணணும், எப்படி ஏஐ யூஸ் பண்ணி என் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபர்தர் செக்ஷன் வி கேன் கோ. இதில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்னோட வேலை சேஃபாக இருக்கா இல்லையா, என் வேலை டேஞ்சராக இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு ஸ்லைட் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ரிக்ஸில் வந்துட்டு கம்பேஷன் இருக்கா இல்லையா உங்கள் வேலையில் அப்படின்றது தான் இந்த ஒரு ஒய் ஆக்சிஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் வந்து கம்பேஷன் அந்த ஒரு கோஷன்ட் இருக்கா இல்லையா. நீங்கள் க்ரியேட்டிவான வேலையில் இருக்கீங்களா? கம்பேஷனேட்டே கிடையாதுங்க, சுத்தமாக எனக்கு கம்பேஷனேட்டுக்கும் என் வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. கம்பேஷனேட்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கைண்ட்னஸோடு இருக்கிறது, அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நீங்கள் கம்பேஷனேட்டாக இருக்கணும். மக்கள் கிட்ட போய் நீங்கள் பேசும்போது, அவங்களுக்கு வந்து உதவும் போது,
நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு லவ்வோட பேசணும். அங்கே போயிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை காமிச்சுன்னு நீங்கள் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணும் போது எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. ஒரு எல்டர் ஒரு ஒரு ஹோமுக்கு போயிட்டு அவங்கள போய் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் ஜாப். ஏன்னா அந்த ஜாபோட முக்கியமான ஒரு ரோலே என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கம்பேஷனேட்டாக இருக்கணும். நோ மேட்டர் வாட் ஹேப்பன் யுவர் பர்சனல் லைஃப், அதெல்லாம் திக் போட்டு இருக்கணும். நீங்கள் நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேலை செய்யணும். அங்கே வரவங்களாம் நோயாளிங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் நோயாளிங்க வருவாங்க. பட் அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நம்மளால ஒப்பவே ஒப்பாது. ஆனால் அவ்வளோ ஒரு அவங்களோட ரோல் அந்த மாதிரி இருக்கும். சும்மாலாம் செஞ்சிட முடியாது நர்ஸோட வேலை. அப்போ அவங்களுக்கான ப்ரிடாமினண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேஷனேட்டாக இருக்கணும். எவ்வளோ அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க மூஞ்சி சொல்லிக்காம அந்த பேஷண்ட் கிட்ட போயிட்டு பேசணும். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்க செய்யணும் கூச்சப்படாம. அதெல்லாம் வந்து கம்பேஷனேட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில் இருந்துக்கீங்க அப்படின்னா அதுதான் கம்பேஷனேட் நீடடா இல்லையான்னு நான் சொல்ல வந்தேன். ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா அவங்க வேலை? டாக்குமெண்ட் பார்த்து தான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இப்படி தான் வேலை செய்கிறீங்களா? ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என் வேலைக்கு கம்பேஷன் இருக்குது, ஆப்டிமைசேஷனும் இருக்குது அப்படின்னா வந்து ஹியூமன் தான் இங்கே ப்ரிடாமினன்ட். ஏஐ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூல் மாதிரி ஆக்ட் ஆகும். என் வேலை செம்ம கிரியேட்டிவ். நான் கிரியேட்டிவான ப்ராசஸில் இருக்கேன். நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், நான் வந்து ஒரு டெவலப்பர், ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வேலை செய்வேன். நான் ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அகெயின் கம்பேஷனேட் இருக்கா? எஸ், கம்பேஷனேட்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். நான் ஸோ அந்த இடத்துல வந்து நான் கிரியேட்டிவாகவும் இருக்கணும். பேஷண்ட் நான் வந்து என்னோட அப்ரோச் மாறும். அட் த சேம் டைம் நான் பேஷண்ட் கிட்ட வந்து மூஞ்சி சொல்லிக்கவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல கம்பேஷனேட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ஹியூமனோட ஸ்கில் அங்கே ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் நீங்கள் எவால்வேட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் ஃபார்மேட்டிங் வேலைக்கெலாம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி வில் இன்க்ரீஸ் அண்ட் யுவர் ஜாப் இஸ் ஆல்சோ வெரி வெரி சேஃப். கிரியேட்டிவ் தான், ஆனால் கம்பேஷனேட் இல்லை. ஆஸ் அ டெவலப்பர் நான் வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். பட் எனக்கு கம்பேஷனேட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் வந்து யாருக்கு வேலை செய்கிறேன்றது கூட எனக்கு தெரியாது. அவங்க மூஞ்செல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அவங்க ஏதோ எனக்கு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க, அந்த டாக்குமெண்ட்டை படித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் கம்பேஷனேட்டாக இருக்கணும், ஐயோ பாவம் அவனுக்காக அப்படின்லாம் எனக்கு அது தேவை கிடையாது. என்னோட ரோல் அது கிடையாது. ஸோ எனக்கு வந்து கம்பேஷனேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஐ நீட் டு பி வெரி வெரி கிரியேட்டிவ். அந்த மாதிரி வேலையில தான் நான் இருக்கேன் ஆஸ் அ டெவலப்பராக. ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹியூமனோட அந்த ஸ்கில்லும் தேவை எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் நான் ஏஐயோட ஹெல்ப் வச்சா மட்டும்தான் என் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம வந்து போன வாட்டி பார்த்தோம். டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். அது வந்து 50-50 டேஞ்சரஸான ஒரு அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. கொஞ்சம் வந்து முழிச்சுக்கணும். என் வேலைக்கு கம்பேஷனேட்டே தேவையில்லை, ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரக்சரான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் கஸ்டமர் கேரில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு டெலிமார்க்கெட்டிங் சைடில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நான் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு நூடுல்ஸ் போடுறது தான் என் வேலை, ஃப்ரைட் ரைஸ் போடுறது என் வேலை, தோசை போடுறது என் வேலை, டிரைவராக இருக்கேன் நான். அந்த மாதிரி வேலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ நான் பாஸ்போர்ட்டில் குக்காக இருக்கேன், கஸ்டமர் கேரில் இருக்கேன், ரேடியாலஜிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா வந்து நோ மேட்டர் உங்களுக்கு கம்பேஷனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கஸ்டமரை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சரில் இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 நூடுல்ஸ் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் பாக்கெட்டை கட் பண்ணுன்றது ஸ்டெப் 1 இருக்கும். அது தூக்கி அதில் கடாயில் போடு, தண்ணியை ஊற்று, அப்புறம் மசாலாவை போடு, அப்புறம் இப்படி திருப்பி திருப்பி போட்ட அப்படின்னா நூடுல்ஸ் வந்துடும். அதை எடுத்து சர்வ் பண்ணு. இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ். அப்போது ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, இட்ஸ் ஆல்சோ நோ கம்பேஷனேட் அப்படின்னா இந்த செக்ஷனில் தான் வந்து ஃபஸ்ட்டு தூக்க போகுது ஏஐ. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் எந்த மேட்ரிக்ஸில் இருக்கீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு மேப் ஹியர். நான் ஒரு கிராஃபிக்கல் டிசைனர், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், சயின்டிஸ்ட், இன்ஜினியர் அப்படின்னா வந்து ஸ்லோ க்ரீப்பில் இருக்கீங்க ஹியர். ஏஐ ப்ளஸ் ஹியூமன். ஸோ ஏஐ இஸ் ஆல்சோ ப்ரிடாமினன்ட்லி ஹியர், பட் லிட்டில் ஹியூமன் ஒரு யூனிக்னஸும் தேவைப்படுது. ஸோ ரைட் நவ் யூ ஆர் சேஃப், பட் ஃப்யூச்சரில் உங்களை தூக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்ட் ஸ்லோ க்ரீப்பர் இயர். நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன், நான் சொல்லிட்டேன். இந்த சைக்காட்ரிஸ்டாக இருக்கேன், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், அது முடி வெட்டுற சலூனில் இருக்கேன் அப்படின்னா நினச்சி கூட பார்க்காது. ஏன்னா இனிமேல் வந்து ரொபாட் வந்து
ஒரு மனுஷன் முடிவெட்டுற மாதிரிலாம் வந்து முடிவெட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, ஷேவ் பண்ணும்போது அது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன், 90% அது வந்து சூப்பரா பண்ணுங்க, 10% மட்டும்தான் வந்து அது வந்து கோடு போட்டுரும், கழுத்து அறுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா யாரா நம்பி அதுகிட்ட போய் தலையை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் மனுஷன் தேவை. லாயர் ஆக்சுவலா என்னதான் நீங்க வந்து ஹிஸ்டரி ஆஃப் இதெல்லாம் நீங்க வந்து ஏஐ வச்சு படிச்சாலும் கோர்ட் ரூம்ல போயிட்டு நீங்க வந்து பேசணும், உறக்க பேசணும், கரெக்டான பாயிண்ட் வந்து ஒரு ஜட்ஜுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பெர்செப்ஷனை நீங்க வந்து கொடுக்க போறீங்க, அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும்ல. ஸோ இதெல்லாம் நம்ம திங்கிங் ப்ராசஸ்ல நிறைய படிச்சிருக்கோம். ஸோ ஹவு த பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வேலையில இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் அட்லீஸ்ட். இப்போ இருக்கிற ஏஐ வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் தீஸ் திங்ஸ் பிகாஸ் அது கம்பேஷனேட்டா இருக்காது. அதுக்கு வந்து ஹியூமனோட பிரெயின் புரியாது. எந்த இடத்துல நம்ம கோவப்படுவோம், எந்த இடத்துல நம்ம லவ்வா பேசணும் அப்படின்றதெல்லாம் புரிய. சாட் ஜிபிடி உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து கம்பேஷனேட்டா பேசுது அப்படின்னா தட் இஸ் ஆக்டிங், தட் இஸ் அலூசினேட்டிங், தட் இஸ் அது வந்து எல்லா டைமுக்கும் வந்து அது பொருந்தாது. ஒரு சில டைம்ல அது கோவப்படணும். மனுஷன்னா சில டைம்ல கோவப்படணும், சில டைம்ல வந்து அழுகணும், சில டைம்ல வந்து சிரிக்கணும், சில டைம்ல வந்து லவ்வா பேசணும். பட் சாட் ஜிபிடி கான்ட் டூ தட் அட்லீஸ்ட் இன் 2025. இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு டூர் கைடா இருக்கீங்க, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஹியூமனோட ஒரு ஸ்கில் தேவைப்படுது இல்ல. டீச்சர் நினைச்சு பாருங்க, டீச்சரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பட் எஜுகேஷன் நீங்க ஒரு பாடம் சொல்லி தரீங்கன்னா ஏஐ மே ரீப்ளேஸ். பட் அதை தாண்டி அது மட்டுமே டீச்சருக்கான ரோல் கிடையாதுல்ல. டீச்சர் வந்து ஒரு குழந்தைய எப்படி வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க கிட் சைக்காலஜி எப்படி புரிஞ்சு, ஒரு கிட்டும் ஒரு மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து நீங்க ஒரு மனுஷனால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கண்டிப்பா தூக்காது. பட் இன்னவே அகைன் ஏஐயோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐயோட பிரசன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஏஐ வந்து டாமினேட் பண்ணுதா, ஹியூமன் டாமினேட் பண்ணுதான்றது மட்டும்தான் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இயர். ஸோ அகெயின் ஐம் சேயிங், நீங்க புரியல அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி திரும்பி கேட்டு பாருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஏதாவது ஒரு துறையில் இங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க, இந்த இடத்துல ஸ்லோ க்ரீப்பர்ல இருக்கீங்க, முழிச்சுக்குங்க. சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, யூ கேன் கண்டினியூ. இதெல்லாம் வந்து கடைசியா தான் வரப்போகுது. இந்த ஒரு குரூப்ல எல்லாம் வந்து நீங்க ஏஐ எல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டீங்க. பட் ஹேவிங் செட் திஸ், ஏஐயோட லிட்ரஸி தேவை. எல்லாத்துலயும் ஏஐ இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னா பழைய வேலை போகும், புது வேலை வரும் அப்படின்ட்டு. ஏஐ இப்போ வந்துடுச்சு, என்னென்ன மாதிரி புது வேலைலாம் வரப்போகுது? இல்லை வந்துடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, இல்லை நீங்களா யோசிச்சு கூட சொல்லுங்க. என்னென்ன மாதிரி புது வேலைலாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ தட் உங்க குழந்தைய வந்து நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. இல்லை வேற யாருன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து உங்களை கேட்டாங்கன்னா, என் குழந்தை என்னப்பா படிக்கணும் நீ கேட்டாங்கன்னா, யூ ஷுட் பி இன் பொசிஷன். இல்லை ஏன் எல்லாம் வேலையை தூக்கிடுங்க அப்படின்னு நீங்க வந்து பொதுவாக சொல்லி திரும்பி பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஏஐ என்ன மாதிரி ஒரு வேலையை உண்டாக்கும்? சரி, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து அஸ்வின் சொல்லிட்டாரு. ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வரப்போகுது, வந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. பட் அதுக்கு ஒரு எத்திக்ஸ் தேவைப்படுது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற மொபைல் அப்ளிகேஷனும் வெப் அப்ளிகேஷனும் தானா வந்து யோசிக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் எழுதியிருப்போம். 1+1 2ன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். அதை தாண்டி வந்து 1+1 வந்து சொல்ல முடியாது, போடா அப்படின்லாம் அது சொல்லாது. இல்லைன்னா வேற எதனா என்ன வந்து கலாய்க்காது, வேற எங்கன்னா போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வராது. ஸோ அதுக்கான ரூல்ஸை நான் தரலை. பட் வேறாஸ் ஏஐயை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் ஹேவிங் அ திங்கிங் எபிலிட்டி. ஸோ அதனால வந்து அது எப்படி வேணா திங்க் பண்ணும், என்ன மீறி கூட போறதுக்கு வந்து சான்சஸ் உண்டு. இல்லை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து சரியா இன்புட் கொடுக்க தெரியாம கூட இருக்கலாம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ரொம்ப வீக்கா இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ணும்? ஸோ எனி அப்ளிகேஷன் ஷுட் பி பாசிட்டிவ் ஃபார் த ஹியூமன் ரேஸ்ல, அது நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேவை, போத் இன் ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் இன் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் கீழே ஒரு மினிஸ்ட்ரி தேவைப்படுது. ஐடி மினிஸ்ட்ரி மாதிரி வந்து வி ஷுட் ஹேவ் ஏஐ மினிஸ்ட்ரி. அப்போ இந்தியாக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணணும். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க பண்ணணும். இதை தாண்டி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை என் ஊர்ல நான் போட விட மாட்டேன். அது ஒரு கண்ட்ரிக்கு இருக்கணும், கம்ப்ளீட் இன்டர்நேஷனல்லையும் இருக்கணும்,
எப்படி நியூக்ளியர் பவரை வச்சு ஒரு பாம் வந்து போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்களோ, நியூக்ளியர் பவர் வச்சு நீ வேணா பவரை ஜென்ரேட் பண்ணிக்கோ, நியூக்ளியர் பவர் வச்சு பாம்லாம் போடக்கூடாது, போட்டீங்கன்னா அவ்வளோதான் கொண்டுருவோம் ஒன்று அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரீட்டியில். அந்த மாதிரி வந்து ஏஐக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணும், அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது, அதுக்கு நிறைய வந்து படிக்கணும், ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் ரேஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், என்னென்னலாம் வந்து இந்த எத்திக்ஸ்க்கு நீங்கள் வந்து போடணுமோ அந்த மாதிரி வந்து அந்த துறையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான பேஸை வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேயே வந்துட்டு கொண்டு போகணும். காலேஜில் வந்துட்டு அதுக்கான துறை எதனா இருந்தது, டிபார்ட்மெண்ட் எதனா இருந்ததுன்னா we need to enroll those kids to that, so that ஃபியூச்சரிஸ்டிக்காக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ண போகிறேன், ஓகே ஹோட்டல்ஸ் நியர் மீ, நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன், வேலூர் போயிட்டேன், வேலூரில் வந்து நான்வெஜ் ஹோட்டல் நியர் மீ அப்படின்னு நான் கூகுளில் தட்டினேன் அப்படின்னா கடன்னு லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 ஹோட்டல் தான் நம்மளுக்கு கண்ணில் படும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் லேண்டிங் இன் ஃபஸ்ட்டு ஹோட்டல் தான் வந்து ரொம்ப 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 அதிகம். ஃபஸ்ட்டு லிங்க்ல எது வருதோ, இந்த மாதிரி 4 ஹோட்டல் வந்துருச்சுன்னா என் கண்ணு வந்து கையும் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு தான் நிறையா தோணும். அப்போ பாருங்களேன், அப்போது செகண்ட் பேஜில் ஒரு ஹோட்டல் வருதுன்னு வைங்களேன், அப்போ அவனுக்கு கல்லா கட்டுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் செகண்ட் பேஜ் கூகுள் சர்ச்சில் செகண்ட் பேஜுக்கு போயிருக்கீங்க? இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு விஷயத்துக்கு ஹோட்டல் தேடுறதோ, பெட்ரோல் பங்க் தேடுறதோ, ஏதோ ஒன்று நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு 2லேயே நம்ம வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அப்போது அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் அதுதான் பண்ணும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உன்னை வந்து முன்னுரிமை கொடுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த சர்ச் இன்ஜின் கூகுளில் இருக்கட்டும், பிங்காக இருக்கட்டும், வேறு எதுவானா இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் பண்ணோம்ல, இது எல்லாமே கைண்ட் ஆஃப் இன்டர்லிங்க்ட். ஸோ அப்போது ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து காசு கொடுக்கும், இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வருவீங்க. உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங் எவ்வளோலாம் நீங்கள் ஏற்றுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எஸ்இஓஸ் ஒரு ரேங்க் மேலே வரும், எஸ்இஎம்மோட ரேங்க் மேலே வருவீங்க, நிறைய பேருக்கு தெரிய வரும். அதனால் உங்களுக்கு வந்து நிறையா ஆர்டர்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்றது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடைக்காரங்களோ ஒரு கம்பெனியோ இந்த எஸ்இஓ எப்படி பண்ணணும், அந்த எஸ்இஎம் என்ன பண்ணணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம் என்ன அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சு அவங்க நிறைய வேலை வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜென்ஏஐக்கு வரப்போகுது. இப்போ யாருமே வந்து இனிமேல் வந்து கூகுள்லாம் போயிட்டுலாம் டைப் பண்ண மாட்டாங்க. எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு சர்ச் இன் தி ஜென்ஏஐ, பி இட் சாட்ஜிபிடி ஆர் கோபைலட், வாட் எவர் இட் இஸ். ஸோ தட் இஸ் தி நியூ யூஐ. ஸோ அப்போ என்னன்னா வந்து அந்த இடத்துல ஹோட்டல்ஸ் நியர் மீ, அப்போ எனக்கு வந்து இந்தந்த ஃபுட், ஓகே ஐ வாண்ட் டு ஈட் பீட்ஸா, ஸோ இன் திஸ் சைஸ், ஆர் ஒரு இந்த மாதிரி ஒரு இப்போ நான் வந்து இட்டாலியில் சாப்பிட்டேனே அதே மாதிரி எனக்கு வந்து சென்னையில் கிடைக்குமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்து நான் சாட்ஜிபிடி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாத்தையும் சர்ச் பண்ணி அது ஒரு லிஸ்ட் கொடுத்து இந்த ப்ரைஸில் உன்னோட பட்ஜெட்டுக்கு இதில் இருக்குது அப்படின்னு அதெல்லாமே கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ சம்வேர் இட் இஸ் கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் கிவிங் மீ தி அவுட்புட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அகெயின் ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எது வந்து ரொம்ப சூப்பராக பொருந்தி வருதோ அதுக்குள்ள போயிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுவேன். அப்போ அங்கே வந்து எஸ்இஓ அண்ட் எஸ்இஎம் அது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரகாசமாக வந்து ஃபியூச்சரில் வந்து வேலை உண்டு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து அமேசானில் ஒரு செல்லராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 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 பொருளை வந்து விற்றுருக்கீங்க, ஆனால் 10 பொருள் விற்றுருக்கீங்க, 10 பேருமே கழுவி ஊற்றுறான்னு வைங்களேன், டு யூ திங்க் தட் யூ வில் கெட் த ஆர்டர்? ஒரு ரிவ்யூ ஸ்டாரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் கிடச்சிருக்கு, எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா வாட் வுட் பி யுவர் ரெப்யூட்டேஷன்? போச்சா? நீங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கோச்சிங் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆள் வேஸ்ட், ஸ்டஃபே கிடையாது, என் காசும் போச்சு, டைமும் போச்சு, குழந்தைக்கு வந்து படிப்பும் ஏறலை அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா டு யூ திங்க் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் என்ரோல் டு யுவர் இன்ஸ்டிடியூஷன்? அப்போது நீங்கள் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் உங்களுக்கு நெகட்டிவாக போச்சுன்னா கூட
இஃப் யூனோ இஃப் யூ வாண்ட் டு ஃபேக்காக கூட உங்களால் வந்து ரெப்யூட்டேஷன் ஏற்ற முடியும். இதெல்லாமே நம்ம வந்து நிறைய பேசிட்டோம்ல, வெப்பன் ஆஃப் மேத் டிஸ்ட்ரக்ஷன்ல நிறைய பேசணும் நம்ம. ஸோ அப்போ இனிமேல் நான் சொல்லிட்டேன், யாரும் கூகுளில் போய் பார்க்க மாட்டாங்க, ஜென்ஏ கிட்ட தான் கேட்க போறாங்க. ஏ கிவ் மீ தி ஹோட்டல் விச் இஸ் ஹேவிங் அ குட் ரேட்டிங் அப்படின்னு தான் நான் வந்து சாட்ஜிபிட்டே கேட்பேனே தவிர்த்து இனிமேல் நானா போயிட்டு எவ்வளோ ஸ்டார் இருக்கு எவ்வளோ கமெண்ட் இருக்குலாம் படிக்க மாட்டேன். அந்த வேலையை நான் வந்து என்னோட ஜென்ரேட்டிவ் கிட்ட தான் கொடுக்க போறேன். அப்போ அது வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு கொடுக்குது பத்தியா, நான் வெரிஃபையா பண்ண போறேன். இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அது கொடுத்துச்சுன்னா. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி வெரிஃபிகேஷன். பிளைண்டா நான் அது என்ன சொல்றது எடுத்துக்கிட்டு நான் அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துருவேன். அப்போ இந்த ORM ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஜென்ரேட்டிவ் AI வந்து எப்படி எப்படி நடக்கும், வாட் இஸ் த அல்காரிதம், வாட் இஸ் த மாடல் பிஹைண்ட் தட், அந்த மாடல் எனக்கு புரியுதா இல்லையா, இந்த மேத் எனக்கு புரியுதா இல்லையா, அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீ ஒரு கடை வச்சிருக்க, அந்த கடைக்கு வந்து நல்ல ரெப்யூட்டேஷன் ஏத்துப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா தென் ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்டட் டு. அந்த டேட்டா வந்து எப்படி எப்படிலாம் ஃபீட் பண்ணி இல்லை எப்படி எப்படிலாம் ட்விக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எப்படி எப்படிலாம் ப்ராம்ப்ட் கொடுக்க முடியும், ஏதோ ஒன்று நான் பண்ற பட்சத்தில் அது வந்து எனக்கு வந்து நல்ல விதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். இந்த ஆள் ரொம்ப சூப்பரான ஆளுப்பா, இந்த ஆள் சொல்லி கொடுத்தாதான் ரொம்ப ரொம்ப உனக்கு புரியும், ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பூபதி டு டீச் மேத் அப்படின்னு சாட்ஜிபிட்டி சொல்லிடுச்சு அப்படின்னா எனக்கு கல்லா கட்டும். ஸோ அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் வரதான் போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஜாப்ஸ் வெரி வெரி ஹேவிங் ஹை பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஜென்ரேட்டிவ். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஐடியில் இன்டர்நெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதே வந்து கவுண்டர் பார்ட்டாக வந்து ஏஐயில் பண்ண போகிறோம். பட் இட் நீட்ஸ் நிறைய ஸ்கில் தேவைப்படுது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஏஐ இஸ் ஜஸ்ட் அ கிரியேட்டிவ் டூல். அது வந்து ஒரு கிரியேட்டிவ் டூல். நீங்கள் கேன்வாவை வச்சு நீங்கள் வந்து எப்படி கிரியேட்டிவாக போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு டூல். இட்ஸ் வெரி குட் கிரியேட்டிவ் டூல் ஏஐ. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ அது கிரியேட் பண்ணுது, பட் அந்த கிரியேட்டிவ் வச்சு ஒரு அவுட்கம் வந்து ஒரு ஹியூமன் கொடுக்குற அளவுக்கு வந்து ஏஐ கான் கிவ். ஏன் அப்படின்னா வந்து இந்த பிபிடி விச் நான் இந்த கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த பிபிடி எல்லாமே ஐ யூஸ் ஏஐ டு டெவலப். ஆனால் இது பிரெயின் எல்லாமே நான் தான். இந்த இடத்துல கன்க்ளூஷன் இந்த பாயிண்ட்ஸை வைக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்தந்த ஜாப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம், இந்த ஃபார்மேட்டில் கொடு, எனக்கு வளன்னு வந்து 4 லைனில் டைப் பண்ணாத, பேராவெல்லாம் கொடுக்காத, சும்மா வந்து ஒரு சிம்பிள் மினிமலிஸ்டிக் ஃபார்மில் கொடு, இந்த ஐகான்ஸை வெய்யி, இந்த ஐகான் எனக்கு வேணாம் வேற ஐகான் கொடு. ஸோ ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஹியூமன். பட் ஐ யூஸ் ஏஐ ஆஸ் அ டூல் டு டூ திஸ். ஆனால் அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணாமல் நான் வந்து கையிலே பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட் வுட் ஹவ் டேக்கன் சம் டேஸ் டு ப்ரிப்பேர் திஸ் கைண்ட் ஆஃப் பிபிடி. அதுலேயே நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த ஷோ வந்து ஷோ ஆஸ் அ ஃபார்மேட் பிபிடி ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுவே வந்து நான் வந்து ஒரு 15 மணி நேரம் பண்ணுறேன் அப்படின்னா டு யூ திங்க் தட் ஐ வில் டூ திஸ் பிபிடி வீக் ஆன் வீக்? நினச்சி பாருங்க. Since the AI is bringing down this activity to 1 hour from 15 hours, அதனால தான் நான் பிபிடி போட்டு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஏஐ வெரி வெரி கிரியேட்டிவ் டூல். அந்த கிரியேட்டிவ் டூலை வச்சு ஐ என்ஹான்ஸ்ட் மை கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் விகரஸாக வந்து இந்த டூலை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும் டு இன்க்ரீஸ் அவர் ப்ரொடக்டிவிட்டி. ஏஐ இஸ் நாட் கோயிங் டு டேக் யுவர் ஜாப், ரேதர் எ ஹியூமன் ஹூ நோஸ் ஏஐ. உனக்கு வேலை போக போகுதுன்னா யார் என்னை ரீப்ளேஸ் பண்ண போறா? மிஷின் ரீப்ளேஸ் பண்ணாது. அந்த மிஷினை தெரிஞ்சவன் ஒருத்தன் தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவான். உங்களை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டான், அவன் 10 பேரை ரீப்ளேஸ் பண்ணுவான். அந்த 10 பேருக்கும் ஏஐ தெரியாது. அந்த 10 பேரோட வேலையும் ஒருத்தன் செய்ய போறான், அவனுக்கு ஏஐ தெரியும். திஸ் இஸ் தி கால்குலேஷன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 10ல் ஒருத்தனா இருக்க போறீங்களா இல்ல அந்த ஒருத்தனா இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து ஏன் கோபைலட் பேர் வச்சான், ஏன் ஆட்டோ பைலட்னு பேர் வைக்கல அப்படின்னா, நேம் சஜஸ்ட், நீங்க ஒரு ஃப்ளைட்ல போறீங்க, ஆட்டோ பைலட்னா என்ன, அந்த மோட்ல போட்டு பைலட் தூங்க கூட போயிடலாம், அது தானா வண்டி ஓடும். பட் கோபைலட்னா என்ன அப்படின்னா வந்து பைலட் இல்லாம நேம் சஜஸ்ட் கோபைலட் தான், அவர் வந்து அசிஸ்ட் தான் பண்ண போறாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஹியூமன் வந்து தான் வந்து வேலை செய்ய போகிறான். ஹியூமனுக்கு அசிஸ்ட் பண்ணுற வேலையை தான் ஏஐ பண்ண போகுது. அதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோசாஃப்ட் வந்து கோபைலட்னு பேர் வச்சோம். ஆட்டோ பைலட் என்னைக்கு பேர் மாத்திரானோ அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஸோ ஏஐ இஸ் நியூ யூஐ. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராம்ப்ட் கொடுப்போம்.
அதுக்கப்புறமேட்டு அதை வந்து நீங்கள் படிக்கணும். நீங்கள் யூனிக்ஸ் சர்வர்லாம் நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கடகடன்னு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தது தான் GUI, கிராஃபிக்கல். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் தட்டுறது, மவுஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மிஷின் கூட வந்து பேச ஆரம்பித்தோம். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து கமாண்ட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து மவுஸ் ஹேண்டில் பண்ணால் போதும். டபுள் கிளிக் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் வேல வந்துட்டு என்னால் வந்து மிஷின் கூட வந்து பேச முடிஞ்சுது. இன்னைக்கு அதுவும் போய் என்னோட தாய்மொழியிலேயே நான் வந்து பேசுறதுக்கான ஒரு சாத்தியம் வந்துருச்சு. நான் தமிழ்லேயே வந்து என்னால் ஒரு கூகுள் கிட்ட பேச முடியும். அது வந்து புரிஞ்சிக்கும், அது எனக்கு ஆன்சரும் கொடுக்கும். ஸோ அதனால வந்து கோடிங் கற்றுக்கணுன்றது அவசியமே இங்கே இல்லாமல் போச்சு. அதனால வந்து இன்னைக்கு போயிட்டு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல்ஸ் ஆர் நாட் அப் டு த மார்க். புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இன்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஸ்டெம்மோட இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமாக படுது. அவங்க வந்து இன்னும் டெக்னாலஜி, இன்னும் கோடிங், சயின்ஸ், மேத், இந்த அரித்மெட்டிக் மேத் இதெல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அன்னெசரி. ஐம் சேயிங் தட் இஸ் நாட் ப்ரையாரிட்டி. அது நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சா போதும். பட் இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஃபியூச்சரில் வேலை கிடைக்குமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்த மாதிரி திஸ் இஸ் அ ஸ்லோ க்ரீப்பர் இயர். சயின்டிஸ்ட், இன்ஜினியர்லாம் எங்கே இருக்காங்க பாருங்க, ஸ்லோ க்ரீப்பரில் இருக்காங்க. ஸோ மேபி நவ் இட் இஸ் குட். மேபி இன் 10 years ஆஃப் டைம் சயின்டிஸ்ட் தேவைப்படுமா? இவ்வளோ அளவுக்கு சயின்டிஸ்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன் AI வில் டூ குட் ரிசர்ச். இன்ஜினியர் தேவைப்படுமா? நாட் ஷுர். இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் எல்லாம் AI கற்றுக்குச்சு அப்படின்னா தென் ஒரு மீடியாக்காரான ஒரு காலேஜில் இருந்து வர இன்ஜினியர் தேவையா? ரைட் நோ வி ஆல் நோ தட் IIT பசங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வேலை இல்லாமல், கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் IIM ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு நோ. யூ நீட் டு திங்க் மோர். யூ நீட் டு பி வெரி கிரியேட்டிவ். நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நீ காசு கொடுத்தும் கம்பெனிலாம் எடுக்கணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் ஏன் இந்த திங்கிங் வந்தது? ஏன் அப்படின்னா AI யூஸ் பண்ணிக்கலாம் ரேதர் தேன் கெட்டிங் ஹை பெய்டு ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கு பதில் நான் அதுக்கு வந்து இன்னொரு 2 பேரை நான் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைனா வந்து இருக்கிற ஆட்களையே நான் வந்து அப்ஸ்கில் பண்ணி அதுக்கு பதில் அப்ளிகேஷன்ஸ், AI அப்ளிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நான் நல்லா இருக்குன்ற மாதிரி போயிட்டாங்க நிறைய பேர். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நான் இங்கிலீஷ் பேச தெரியணும், அதுக்கப்புறமேட்டு ஒரு கம்பேஷனேட்டாக இருக்க தெரியணும், ஒரு டீமை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். நெகோசியேஷன் ஸ்கில்ஸில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஏஐலாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அண்ட் தீஸ் ஆர் ஆல் ஸ்டில் யூனிக். நம்மளுக்கு வந்து ஆர்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. என்றைக்குமே நம்ம சாஃப்ட் ஸ்கில்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். ஈவன் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வருவாங்க, கடைசி செமஸ்டரில் வருவாங்க. அப்போ பாருங்களேன், நீங்கள் 8 செமஸ்டர் நீங்கள் வந்து கோடிங், இன்ஜினியரிங் இந்த மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். சாஃப்ட் ஸ்கில் வந்து ஒரு சிலபஸில் கூட இருக்காது. அவுட் ஆஃப் த சிலபஸில் ஒருத்தன் வந்து சும்மா எப்படி வந்து பேசணும், எப்படி வந்து கிளைண்ட்டுக்கிட்ட மூவ் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் எத்திக்கலாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எத்திகேட் எப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சும்மா ஒரு செமஸ்டரில் வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஃபார் த சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஆனால் இப்போ இது வந்து ப்ரைமரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த சாஃப்ட் ஸ்கில் வச்சா மட்டும்தான் யூ கேன் டூ த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த சாஃப்ட் ஸ்கில்லை வச்சு தான் வந்து யூ கேன் கோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, எஜுகேஷன் நீங்கள் வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறது இட்ஸ் நாட் நோ மோர் ஏ ப்ரையாரிட்டி நவ். அப்போ வேற என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னா, நீங்கள் குழந்தைகிட்ட எப்படி மூவ் பண்ண போறீங்க, எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, ஒரு குழந்தை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க, அந்த டிஃபிகல்ட்டி என்ன, அந்த குழந்தைக்கு டான்ஸ் ஆடி சொல்லிக் கொடுக்க போறோம், நான் பாட்டு பாடி சொல்லிக் கொடுக்க போறோம், நான் டிசைனா நீங்கள் யோசிக்கணும். ஃபார் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிட்ஸ் சைக்காலஜி. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியணும். அப்போ உங்களோட படிப்பு எங்கே போகணும்னா, more than the content creation or educational content creation, you need to understand the கிட்ஸோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த துறையான படிப்பை நீங்கள் படிக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ரோலாக வரப்போகுது. டீமை மோட்டிவேட் பண்ணணும். எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணணும், அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணுங்க. நெகோஷியேட் பண்ணணும், நல்லா நெகோஷியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ரேதர் தி டெக்னிக்கல் ஸ்கில். பிகாஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் AI நல்லா பண்ண போகுது. ஸோ நாலேஜ் எக்கனாமி, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய காசு பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கே தெரியும், ப்ளூ கலர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வென் யூ கம்பேர் வித் ஒயிட் கலர் ஜாப், ஐடியில் ஏன் வந்து சம்பளம் அதிகமாக இருக்குது, ஏன் வந்து ஒரு காலேஜில் PhD ஹோல்டருக்கு ஏன் காசு அதிகமாக இருக்குது, டாக்டருக்கு ஏன் வந்து ஒரு சர்ஜனுக்கு ஏன் காசு அதிகமாக இருக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் நாலேஜ் யூஸ் பண்ணுறாங்க.
வேற இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் நம்பர் 1 அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வா, அப்புறம் என்ன பண்ணும் டைட் பண்ணு, அப்புறம் இதை இந்த மீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு ஜாப். இது வந்து பெருசாக நீங்கள் வந்து மூளையை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து பாஸ்ட்ல இருந்தது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு அசம்பிளி லைன்ல நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. மேனேஜர் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஒரு 1000 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது மசில் பவர். அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சேலரி ஏர்ன் பண்ணீங்க. when the ஐடி ரெவல்யூஷன் கம்ஸ் அந்த மசில் பவரை வந்து பிரெயின் பவராக மாறிச்சுல்ல. ஸோ நிறைய ஆட்டோமேட் பண்ணிட்டோம், எக்கச்சக்கமாக ஆட்டோமேட் பண்ணோம். ஆனால் அந்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கோடிங் தேவைப்பட்டது. நிறைய ரூல்ஸ்லாம் நம்ம எழுத ஆரம்பித்தோம், டெஸ்டிங்லாம் நல்லா பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு எல்லாமே வந்து பிரெயின் தேவைப்பட்டது. லாஜிக்ஸ் யோசிக்கணும், வேலிடேஷன்ஸ் யோசிக்கணும். அதுக்காக தான் வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வந்தோம், நிறைய காசு வந்து கிடைச்சது அப்போ. பட் ரைட் நோ ஐடி லெவலில் தான் ஃபஸ்ட்டு வேலை போகுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் 15,000 பேர் வேலை போச்சு, ஐபிஎம்ல 20,000 பேருக்கு வேலை போச்சு, வோடாஃபோனில் வந்து 30,000 பேருக்கு வேலை போச்சு. ஏன் வேலை போச்சு? பிரெயின் வந்து ஒரு நாலேஜ் எக்கானமியாக பார்த்த ஒரு காலம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஏஐ வந்து இஸ் டூயிங் குட், இட் இஸ் ஹேவிங் அ குட் நாலேஜ் டேட்டாபேஸ் தேன் தி ஹியூமன். அதனால வந்து அந்த எக்கானமி வந்து உடஞ்சி போச்சு. வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் எக்கானமி. இப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து ஆர்ட் தான், பிரெயின் கிடையாது. கம்பேஷனேட்டாக இருங்க, அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். மாரல் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் படிக்கும் போது மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஹியூமனிட்டி, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டின்னு ஒரு குரூப் என் காலேஜில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் வரும். தட் இஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல் இன் த ஃபியூச்சர். அப்போது மீதி இருக்கிற 7 செமஸ்டரில் நான் வந்து டெக்னாலஜி படித்தேன், ஒரே ஒரு செமஸ்டரில் தான் நான் ஹியூமனிட்டியை படித்தேன். இது அப்படியே உல்டாவாக மாறிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு வேலை கிடைக்கும். ஸோ பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி ரிலேஷன்ஷிப் எக்கானமி. மனுஷனுக்கு மனுஷன்தான் வந்து தேவைப்படும், மீதி வேலையெல்லாம் ஏஐ பார்த்துக்கும், ரோபாட்ஸ் பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி துறையில் மட்டும்தான் இனிமேல் நம்மளால காசு பார்க்க முடியும். ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் தி ஹியூமனிட்டி, கான்சென்ட்ரேட் மோர் ஆன் தி கம்பேஷனேட் தோஸ் திங்ஸ், பிகாஸ் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எக்கானமி. பேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டில் வி நீட் ஹியூமன் இன் த லூப். இல்லை, இனிமேல் வந்து ஹியூமன் தேவைப்படுது, ஹியூமன் இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஹியூமன் இருக்கோ அங்கெல்லாமும் நம்மளை வந்து ஜாப்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ with this I'm just going to end this session and open for the discussion. Thank you. ஓகே, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் போல. வெயிட்லாம் பண்ணா நம்ம வந்து பின்தங்கிடுவோம்ப்பா. அதான் இப்போதைக்கு நமக்கு என்ன கரெக்ட் தோணுதோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும். தென் போக போக நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். எஸ், அதேதான். இப்போ எல்லாமே வேகா தான் இருக்கு. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ட்ரை. அதுக்கு தான் சொன்னேன், இண்டிபெண்டா நம்மளால பண்ண முடியாது. இந்த கம்யூனிட்டியா நம்ம பண்றத ஷேர் பண்ணணும். ஃப்ராங்க்லி எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலன்றத வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். கம்யூனிட்டியா மட்டும்தான் நம்ம, ஏன்னா இது எவ்ரி திங் இஸ் நியூ ஃபார் அஸ். ஸோ அப்படின்னும் போது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் எடுத்த உடனே ஒரு மருந்து எடுத்துட்டு போயிட்டு என்னால் இண்டிபெண்டா வந்து டெஸ்ட் பண்ணிட முடியுமா? பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் இதுவும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா, see everyone will run. கரெக்டா? ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சோம்னா ரேஸ்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கலாம். இப்போ ஸ்டாலின் சொல்ற மாதிரி பொறுத்து பார்ப்போம் அப்படின்னா, உங்க கூட வந்து 1000 பேர் ஓடுவான், 1,00,000 பேர் ஓடுவான். அந்த டைம்ல நம்ம வந்து காணாம போயிடுவோம். அதுதான் வந்து கேள்வியோட ட்ரை. என்னோட டேக்அவே என்னன்னா வந்து ஒண்ணு புரிஞ்சுது, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ மேபி நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணா டெஃபினெட்லி இட் வில் நாட் கோ வேஸ்ட் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டது. நெக்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஏஜென்ட்ஸை பத்தி பேசுவோம். ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து இந்த லூப்ல ஹியூமன் இருக்கும்னு நான் சொன்னேன். இந்த லூப்ல ஹியூமன் தேவையில்லை, இந்த லூப்ல மிஷினே பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றது தான் ஏஜென்ட்ஸ். ஸோ அதையுமே நம்மளுக்கு வந்து லிட்ரஸி தேவைப்படுது. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அகெயின் வி கேன் திங்க் அகெயின் இதெல்லாம் வந்து சேஃப், இதெல்லாம் வந்து சேஃப் இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் சீரீஸ் வில் கண்டினியூ அண்ட் ஹோப்ஃபுல்லி சடேஷ் வில் start the AI agent
topic also in the next coming weekends. With this, I can close the session, and thanks for joining.